குட்டீஸ், praise the Lord. என் பேரு ஆலன் பெனியால். நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு ராஜா ஒரு மந்திரி கிட்ட சொல்றாரு, எனக்கு அடுத்து ஒரு வாரிசு வேணும், அவன் அறிவுடையா வேணும்னு சொல்றாரு. அதுக்கு சரி மந்திரி போயிட்டாரு. அதுல மந்திரி திருப்பி வர முச்சுல 1000 பேரத்துல ஒரு 15 பேர் நம்ம செலக்ட் பண்ணி குலுக்கு சீட் முறையில நம்ம எடுப்போம்னு சொல்றாரு. ஆனா அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேண்டாம், எனக்கு அறிவுடைய நானா தேர்ந்தெடுக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டார். சரின்னு அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி போயிட்டாரு. அதுக்கடுத்து அவர் அந்த 15 பேரும் அவர் வர வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த விதைய கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் சரி வாங்கிட்டு, நான் 3 மாசம் உங்களுக்கு டைம், அதுல ஒரு டேட் நான் சொல்லுவேன், அதுக்கடுத்து நீங்க வாங்க உங்க செடியை தூக்கிட்டு அப்படின்னு அவங்களும் ஓகே அப்படின்ட்டாரு. சரி, ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி அந்த டேட் வந்துச்சு. அந்த டேட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் அப்படியே வரிசையா அனுப்பிச்சிட்டு போறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் அவன் வைக்கல. அவரை கூப்பிட்டுட்டு நீ ஏன்டா வைக்கலன்னு கேட்க முடியல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ கொண்டு வரலையா, நாங்க எல்லாரும் கொண்டு வந்துட்டோம், நாங்க தான் வாரிசு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே சரி, அவரும் விட்டுட்டு ராஜா அவர்கிட்ட கேக்குறாரு. அவன் சொல்றான், நீங்க கொடுத்த விதைய நான் முளைக்க வச்சேன், ஆனா அது முளைக்கல. ராஜா அவனை கெட்டி பிடிச்சு சொல்றாரு, நீ தான் அடுத்த வாரிசுன்னு. நான் கொடுத்தது அவிச்ச விதை, அது எப்படி இவனுக்கு மட்டும் வராம உங்க எல்லாருக்கும் வந்திருக்கு? இவனுக்கு மட்டும் தான் இந்த ராஜ்யத்தை ஆள உரிமையா இருக்கு, மற்றவங்க எல்லாம் என்னைய ஏமாத்திட்டீங்க. குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போற வசனம் நீதிமொழிகள் 28:20 வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கும் இதே போல கதை சொல்ல ஆசையா இருக்கா? மேல ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு நீங்க பண்ற பெஸ்டான வீடியோவை அனுப்புங்க. நீங்க பண்ற பெஸ்டான வீடியோவை நாங்க செலக்ட் பண்ணி நம்ம சேனல்ல போடுவோம். டாபிக் எடுத்து கொடுப்போம், அதை நீங்க பேசி போடலாம். அப்படி இல்லைன்னா மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். எந்த மாதிரி வீடியோ பண்ணணும்க்கா அப்படி டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி நீங்க பண்ணலாம். ஓகே குட்டீஸ், இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.